என்ன கதிர் நீங்க கொஞ்சம் கூட இது இல்லாம இப்படியே இழுக்கிறது? இது இல்லாமலா? உன் மேல ஆசை வச்சுதானே அப்படி இழுத்தேன். நான் அதை சொல்லல. கொஞ்சம் கூட பயமே இல்லாம எப்படி இருக்கீங்க? பயம்லாம் இருக்கு நர்மதா. ஆனா பயத்தை விட உன் மேல அதிகமா அன்பும் ஆசையும் தான் இருக்கு நர்மதா. என்ன பண்றது நர்மதா? ஆமா, உனக்கு மட்டும் ஆசை இல்லாமல வந்து உட்காந்த? இருக்கு. ஆனா இப்ப ஆசை விட பயம் தான் ஜாஸ்தியா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நாம ஒரு நாள் புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க தானே. வெறும் வாயால பந்தல் போட்டுட்டே இருக்கீங்க. ஆமா, எப்போ உங்க பேரண்ட்ஸோட எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறதா உத்தேசம்? இந்த மாதிரி ஒளிஞ்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இவ்வளவுதானே? நாளைக்கே எங்க அம்மா அப்பா கூட்டு வந்து உன்னை முறைப்படி பொண்ணு கேக்குறேன், போதுமா? ஆமா, பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ? என்ன வேணாலும் தருவேன். ஆனா அது என்னால தர முடியறதா இருக்கணும். உன்னால கண்டிப்பா முடியும் நர்மதா. உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் கேட்க போறது உன்னதான். கதிர் ப்ளீஸ், கதிர் கதிர் ப்ளீஸ். பயப்படாத, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது கேளு நர்மதா. பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. ஏய், இவன் யாரு? ஏய், அது ஒண்ணும் இல்ல சார். இந்த சைடு வந்தேன், நர்மதா பார்த்து பேசிட்டு போலான்னு. வேற ஒண்ணும் இல்ல சார். இதை வாங்கிக்கோங்க, ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு வாங்க. என்னங்க சார் பாக்குறீங்க? என்னங்க சார் வச்சுங்க பணத்தை? ஏய், அவ என் பொண்ணுடா. ஏய், பொண்ணுடா. அவ பணத்தை சரி கொடுத்து கட்டுறே. உன்னை கொன்றுடா. ஏய், கைய வைக்கிறியா? டேய், ஆம்பளை இல்லாத வீடு நினைச்சியா? சொல்றேன். டேய், கொன்றுடா. டேய், டேய், ஆளு இல்லாத வீடு நினைச்சியா? டேய், எது கடிக்கிறீங்க? மாணிகா, என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிருப்பா மாணிகா. என்ன போடா. அவன் என்ன சும்மா வர்றான் மாணிகா? அவனை கொல்லு மாணிகா. அவனை கொல்லு மாணிகா. டேய், போடா. ஏய், 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 இந்நேரம் என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கி இருப்பான் மாணிகா. நல்ல வேலை நான் என்ன காரியம் செஞ்சுட்ட? பொண்ணு என்ன தைரியம் உனக்கு? அடிக்கிறது என்ன? என்ன செருப்பா? நான் குடிச்சிட்டு பண்ண தப்புனால தானே. நீங்க எங்க போங்க? லட்சுமி, என்ன மன்னிச்சிரு லட்சுமி. இந்த குடிகார பயலால தானே இவ்வளவு கேவலம். லட்சுமி, இனிமேல் சத்தியமா குடிக்க மாட்டேன் லட்சுமி. இது சத்தியம். என்ன சத்தியமாவா? உன்னை கொள்ள போட்டுறேன். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி செய்வேன்? அடி பாவி, இப்படி பண்ணிட்டியடி. மானமே போச்சு. இனிமே நான் இப்படி தலை நிமிந்து நடப்பேன். இனிமே இப்படி தலை நிமிந்து நடப்பேன். சொல்லடி லட்சுமி. சொன்னீனே லட்சுமி, அவளை அடிக்காத லட்சுமி. என் கேடுகட்ட புத்தினால தானே இவ்வளவு தப்பு நடந்திருக்கு. அந்த ராஸ்கல் ராத்திரில வந்து போயிருக்கான். அந்த தப்பை இனிமேல் செய்ய மாட்டேன் லட்சுமி. அந்த தப்பை இனிமேல் செய்ய மாட்டேன். நீ திருந்திட்டியா? ரொம்ப சந்தோஷம்பா. கேக்குறதுக்கே காதுக்கு குளுகுளுன்னு இருக்கு. ஆமா, இந்த நேரத்துல இங்க எதுக்காக வந்த? யார் வீட்டு கதவை உடைச்சி களவாடலான்னு வந்த? பாட்டி, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்றதுக்காக வரல பாட்டி. வாயை மூடுறா களவாணி பையல. அன்னைக்கு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன்னை இந்த பக்கம் பார்த்தேன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னேன்ல. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே அவர் வந்து போயிருக்காரு, நீங்க வேற இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. சரோ, உனக்கு ஒண்ணும் தெரியாது சரோ. இந்த ஃப்ராடுக்கார பயலுக்காக நீ ஒண்ணும் பறிஞ்சு பேசாத. இத பார், முதல்ல இங்க இருந்து போயிடு. ஆமாடா. டேய், இந்தடா என் பேபி சொன்னது அத்தனை கரெக்ட்டா. மரியாதை இந்த காம்பவுண்ட் விட்டு வெளிய போ. நான் அந்த தப்பு வெளிய வரல. கேளுங்க சரோ, இவங்கள கூட்டி உள்ள போ. போங்கம்மா, வாங்க போங்க. உள்ள வாங்க. ஐயோ, போங்க. அங்க விடாதே. உன்னாலதான் எல்லாம். மாணிகா, சத்தியமா நான் திருந்திட்டேன் மாணிகா. நான் இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டேன் மாணிகா. நீ என்ன நம்பு மாணிகா. சரி சரி சரி, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிப்போம். இந்த நேரத்துல கத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இப்ப கிளம்புங்க, நாளைக்கு பேசுவோம். இல்ல மாணிகா, நான் சொல்றதை கேள் மாணிகா. இல்லங்க, நான் நம்புறேன். இங்க இருந்து கிளம்புங்க. ஏன்னா நீங்க இங்க இருக்க ஓனருக்கு உங்க மேல கோவம் அதிகமாகும். அப்புறம் உங்களால உங்க வீட்டுக்காரங்களுக்கு தான் பிரச்சனை. புரியுதா? கிளம்புங்க. சரி, கிளம்புங்க. என்னம்மா நீங்க? என்னதான் இருந்தாலும்
தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ணை இப்படி அடிக்கிறது? நீ ஏன் சொல்லு சரோ, இவன் இப்படி பண்ணலாமா? ஏதாவது தப்பு மட்டும் நடந்திருந்தா நாங்க குடும்பத்தோட தூக்கல தொங்க வேண்டியதா. என்ன இப்படி பேசுறீங்க? எங்க கஷ்டத்தெல்லாம் எவ்வளவு படிச்சு சொல்லியிருக்கேன். இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ, ஏன் அடிக்காது? சும்மா நர்மதா, நர்மதா அழாதம்மா. ஏதோ நடந்து போச்சு. இந்த வயசுல மனசு சஞ்சலப்படுறது ரொம்ப சகஜம்மா. ஆனா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். பாரு, உங்க அம்மாவை பாரு, அவங்க பாவமா இல்ல. அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுமா. சரோ, ரொம்ப அவமானமா இருக்கு. செத்துடலாமான்னு தோணுது. என்னால தாங்க முடியல சரோ. எல்லாரும் முதல்ல அழுகையை நிறுத்துறீங்களா? நிறுத்துங்க. நர்மதா அழாத. இங்க பாரு மீனா, அழாதம்மா. முதல்ல எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம். அம்மா அழாதீங்க. நர்மதா நீங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. இருங்க நான் கொடுக்குறேன். இருங்க சார், நான் கொடுக்குறேன். ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வாங்க. அடடே வாங்க வாங்க. என்ன பாஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னம்மா சௌக்கியமா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன ரொம்ப சீக்கிரமா கிளம்பி வந்துட்ட மாதிரி தெரியுது. என்ன கேட்டியா? அட உங்களை இல்லங்க, உங்க அக்கா மக, எங்க வீட்டு மருமக விஜய பத்தி தான் கேக்குறேன். அப்படியா? என்ன அப்படியா? இன்னும் ஒரு 10-20 நாள் இருந்துட்டு வருவான்னு நினைச்சோம். சீக்கிரமா வந்தது பெரிய ஆச்சரியமா இல்ல இருக்கு. ஆமா ஆமா, பெரிய சர்ப்ரைஸ் தான். நிதானமாவே வந்திருக்கலாம்ல. சரியா சொன்னீங்க. விஜய்க்கு இப்ப கூட கிளம்பி வரதுக்கு மனசு இல்ல. 2-3 நாள் இருந்து போயிருந்தான் சொன்னுச்சு. மாமா வந்தனும் தான் உடனே போன அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஓ, அப்ப கூட புருஷன் இங்க தனியா இருப்பானே, கிளம்பி போகணும்னு அவளுக்கு தோணல. அங்க இருக்கிறவங்கள புடிச்சு தள்ளி விட்டுருக்கீங்க, அதனால கிளம்பி வந்திருக்கா. அப்படிதானே? விஜய்க்கு இந்த வீட்டுல வந்து அவ்வளவு ஒட்டுதல். இந்த வீட்டு மனுஷால மேல பற்று பாசம் பொங்கி விழுறத பார்த்தா உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்க லேடிஸ், உங்களுக்கே தெரியும். பிறந்த வீட்டுல அக்கா தங்கச்சி அப்படி இப்படின்னு ஓடி தெரிஞ்ச பிள்ளைய. அதான் திடீர்னு கிளம்பி வர்றதுக்கு மனசு வரல. ஓ, அப்ப நாங்கெல்லாம் தெருவோரம் செடியில முளைச்சு வந்தவங்களா? ஏங்க, உங்க விஜய் மட்டும் தான் பிறந்த வீட்டுல வளர்ந்தவங்களா? அப்ப நாங்கெல்லாம் புருஷன் வீட்டுல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தா கல்யாணம் கட்டிக்கிட்டோம். என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? கரெக்டா தாங்க பேசுறேன். பிறந்த வீட்டு மேல அப்படி பச போட்டு ஓட்டுன மாதிரி பாசா இருந்தா பேசாம யாராவது வீட்டோட மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சுக்க வேண்டியதானே? அதுக்கு எந்த மீது நான் கிடைச்சா பாவம் அவனை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க. என்னம்மா ஏதோ நாத்தனார கிண்டல் பண்ணி பேசுறீங்க நினைச்சா ஓவரா பேசுறீங்க. என்ன என்னத்த ஓவரா பேசுன? இங்க பாருங்க, வீட்டோட மாப்பிளைய வச்சுற பழக்கம்லாம் எங்க குடும்பத்துக்கு கிடையாது. ஓ, என்னையா என்னைய ஒம்புக்கு இருக்கிறியா? இந்த சீண்டி விடுறவாள் எங்கிட்ட வச்சுக்காத. நான் மோசமான ஆளு, ரவுடி பைய, ஞாபகம் வச்சுக்க. இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிட்ட சொல்லுங்க இப்படி சீன வேணான்னு. அவங்க சீனதுனாலதான் நான் இந்த அளவுக்கு பேசுறேன். என்ன போஸ் ரொம்ப பேசுறீங்க? பொண்ணை கொடுத்தவங்க மாதிரி பேசி பழங்க. ரொம்ப ஓவரா தான் குதிக்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். இந்த பொண்ணு இந்த வீட்டுல தான் வாழணும். இல்ல அவங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாராவது என் பொண்டாட்டிய பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். ஏண்டா கோபி, உனக்கு வெக்கமா இல்ல? உன் சகல முன்னாடி எங்களை அவமானப்படுத்தி பேசுறேன். நீங்க மட்டும் என் பொண்டாட்டி விட்டு அவமானப்படுத்தலாமா? ஆமாண்டா, நாங்க செய்யறதெல்லாம் தப்பு, அவங்க செய்யறது மட்டும் கரெக்ட். அப்படித்தானே? ஆமா, தரங்கட்டு போய் பேசுனீங்க, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெத்தாச்சு. இந்த வீட்டுல யாருக்கா அறிவு இருக்கா? இந்த விஜய் நீ அழுகுற? இவங்க பேசுறதுக்கா நீ அழுகுன்னு வச்சுக்க. ஆயுஸ் ஃபுல்லா நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரா கிடப்பாங்க, எப்பரா சண்டை போலான்னு சண்டை கடந்து அலையுதுங்க. போ, சொல்றது கேளு, உள்ள போ. அண்ணே வாங்க, நம்ம வெளில போயிட்டு வரலாம். பாத்தீங்களாங்க, அவன் எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. ஏன் பேச மாட்டான்? சண்டை போட்டு ஜெயிச்சு கிளியோபட்ராவுல கல்யாணம் வந்திருக்கான். கிறுக்கு பிடிச்சால இறங்கி உன் தம்பி. எங்களை இந்த அளவுக்கு பேசிட்டு போறானா? என்ன மருந்து மாய வச்சியோ தெரியல, நல்லா மயக்க வச்சிருக்கேன் என் தம்பிய. அக்கா, அண்ணி ஏன் நீ அழறீங்க? அழாதீங்க. நீங்க அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நீங்க இந்த வீட்ல உங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. ஆனா அண்ணா தான் உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாருல்ல. இதை விட வேற என்ன நீ வேணும்? இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிகமா பேசுவாங்க. இதே நீங்க ஒரு தடவை நல்லா சிரிச்சு பேசி பாருங்க, உங்களை யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கூட உங்ககிட்ட நல்லா பேசி பழகணும்னு ஆசைதான். ஆனா நீங்க தான் யார்கிட்டயும் பேசாம தனியா போய் உட்காந்துக்கிறீங்க. எனக்கு உங்க கூட பேசணும்னு தான் ஆசை. ஆனா அவங்க எப்படி பேசினாங்கன்னு பாத்தியா? நீ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த. அவரு எனக்கு தாலி கட்ட புருஷன். அவரை போய் நான் மயக்க வச்சிருக்கேனா? இதுக்கு ஏன் நீ அழுறீங்க? முதல்ல அழுகை நிறுத்துங்க. சின்ன பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இப்ப என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறியா ப்ளீஸ்? வாங்க வாங்க. என்ன சின்ன சகல பெரிய சகல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன தண்ணி எடுத்துறீங்க? புழல் ஏரியில இருந்தா நீங்க சொன்ன மாதிரி அதுல பாதி தூரம் போய் தான் தண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கு. என்ன சகல வீட்டுல இருந்து வேலையெல்லாம் பாக்குறீங்களா? என்ன பண்றது? லீலா வாங்க மாமா வாங்க. சகல மெட்ராஸ்ல இருக்க தண்ணி பிரச்சனையில கிராமத்துல இருந்து லீலா மாதிரி ஒரு பிள்ளைய ரொம்ப சிரமப்படும் நினைச்சேன். உங்க மாதிரி புரிச்சம் கிடைச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. பின்ன என்னங்க பண்றது? இதெல்லாம் அப்பா அம்மாவால செய்ய முடியாது. லீலாவை தண்ணி கொடுத்தோட தெருவுல அலைவுறது அவளை நல்லா இருக்காது. பாருங்க, உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. என்ன நாங்க என்ன வரமாட்டோம்னு சொன்ன மாதிரி பேசுறீங்க? வாங்க உள்ள போலாம். சகல கொஞ்சம் சிரமப்படுறாப்புல, ஒரு குடத்தை எடுத்துங்களேன். வாங்க, இன்னொரு குடம் இருக்கு, நீங்க தூக்குங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? என்ன சொல்லிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு? தூக்கிக்கிட்டு வாங்கன்னு அர்த்தம். அதுதானே செஞ்சுட்டு இருக்கோம். மாமா என்கிட்ட கொடுங்க மாமா, நான் தூக்கிறேன். இல்ல எனக்கு கொஞ்சம் சிரமம் இல்ல, பரவாயில்ல. குடத்தை வாங்க மாமா, குடத்தை கீழே வைங்க மாமா. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கா, யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள சிரமப்படுத்திட்டேன். பரவாயில்ல, படுத்திட்டு தானே சொல்றீங்க. ஆமா சகல, நீங்க பாட்டுக்கு இந்த லாரிக்கார மாதிரி வீட்டுக்கு தண்ணியை சப்ளை பண்ணிட்டு தாய் குளத்தோட ஒட்டுமொத்த ஆதரவையும் வாங்கிட்டீங்க. ஆனா ரொம்ப சிக்கல் பண்றீங்களே. உங்களுக்கு இதுல என்ன சிக்கல் இருக்கு? ஆமாங்க, விஜய் இதை பார்த்துட்டு லீலா வீட்டுக்காரமா நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா நான் என்ன ஆகுறது? விஜய் புடிவாதமா தண்ணி கேட்டா ஒரு புல்ல புடிச்சிட்டு போயிருங்க. அதை வாங்கி கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மால் சாதாரணமாவே சலம்பல் பார்ட்டி தண்ணி அடிச்சா கேட்க வேணும். ஏங்க விஜய்கிட்ட சொல்லிடாது. எங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? நீங்க சொன்ன மாதிரியே ஊர்ல தவணை முறை வியாபாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மற்ற விவரத்தை நீங்க தான் சொல்லணும். இவ்வளவு தானே? ஹோல்சேல் கடை கூட்டிட்டு போய் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். அப்படியே கொஞ்சம் ஜாமான் கடனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னா ஒரு மாதத்துல வியாபாரம் பண்ணி அந்த காசை திருப்பி கொடுத்துடலாம். அப்படியே பண்ணிக்கலாம். இது பரவாயில்லையே. நீங்க தவணை முறையில பிசினஸ் பண்றத கடனையும் தவணை முறையில அடைக்க போறீங்க, அப்படித்தானே? காஃபி எடுத்துக்கங்க. இதுதான் காஃபியா? காபி ரொம்ப நல்லா இருக்குல்ல சகல? லீலா, காபி ரொம்ப சூப்பரா இருக்கு. இதென்ன ஃபில்டர் காப்பியா? அது சரி, காபி போடுறதோ கொஞ்சம் தனத்துக்கு கத்து கொடுத்துரு. அவளும் காப்பின்னு சொல்லிட்டு ஏதோ சுடுதண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கா, நானும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, அதான் பெரிய மனுஷி ஆகி போயிட்ட. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அதுதானே பார்த்தேன். எங்க குடும்பத்திலே லீலாவுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுவேன். பேச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, மீளவே முடியாது. அதுவும் அவங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இளந்த மர காளி மாதிரி ஒரே ஆட்டம். இருங்க, உங்க ஊர் காளி இப்படித்தான் உயரமா நெடு நெடுன்னு இருக்குமா? இல்ல, கொஞ்சம் படபடன்னு பேசும். மற்றபடி ரொம்ப அன்பான பிள்ளை தான். காளியாத்தா தான், ஆனா கொஞ்சம் அழகான காளியாத்தா. நம்ம விஜய் மாதிரின்னு சொல்லுங்க. என்ன சொல்றியா? இல்ல, ஏதோ காலின் காதல விழுந்துச்சு, அதான். நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் அப்பல விளையாட்டுக்கா சொல்றேன். ரவி சகல, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நம்ம கிளம்பலாமா? வாங்க, உங்களை கடையில அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரி சரி.
அட வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான். தனம் நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. வயித்துல பிள்ளை உதைக்குதுங்களா? அவன் உதைக்கிற உதைய பார்த்தா பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகுறான் இருக்கு. அந்த அளவுக்கு உதைச்சிக்கிட்டு இருக்கான். போஸுக்கு எப்பவுமே தமாஷான பேச்சு. ஆமாம்மா. சரிம்மா நாங்க இப்ப கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்களா? இது என்ன புது பழக்கம்? ஏமா லீலா, அவங்க கிளம்புறேன்னு சொன்னா உடனே நீயும் சரின்னு சொல்லிடுறதா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு விருந்து வச்சு இருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது?